கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிளட் கேன்சர்லேருந்து விடுதலை. இன்னைக்கு ஒரு அற்புதமான சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். என்றைக்கோ நான் மரித்து போக வேண்டிய என்ன தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய பாடுகள் படிகளாக மாறுது என்ற பாடலில் கொரியோகிராஃபி பண்ண அருமையான சகோதரனுடைய சாட்சியை அநேகர் விரும்பி கேட்டாங்க. அநேகர் அதை ஃபுல்லாக கேட்கணும்னு விரும்பினாங்க. ஆனால் நம்ம பாடலில் அந்த பிளட் கேன்சர் எப்படி ஹீல் ஆனது, அந்த தம்பி ஆண்டர் எப்படி வேறுபடுத்தினார், எப்படி ஊழியத்துக்கு கொண்டு வந்தார், இந்த ஒரு அருமையான அனுபவ சாட்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாடலில் நடித்த அருமையான சகோதரன், அது ஒரு ஆக்டிங் மட்டும் இல்லை, அது ஒரு ஒரிஜினலான ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட். நம்ம இன்றைக்கி அந்த ஃபுல் சாட்சியை கேட்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்து வந்த பாதைகளும் கர்த்தரினை நடத்தின விதங்களும் கர்த்தரினை இப்போ வைத்திருக்கிற நிலைமை, அதை குறித்து என்னுடைய சாட்சி தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். ஒரு ஆவிக்குரிய சபையில் தான் நான் பிறந்தது வளர்ந்தது. எல்லாமே ஒரு ஆவிக்குரிய சபையில் தான். என்னுடைய தாய் தகப்பன்மார், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். நான் வளர்க்கப்பட்ட போதே பெரிய அளவில் பாவத்திலே விழுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் ஒன்றும் எங்கள் அம்மா அதற்குரிய இடங்கள் தராமல் அதிகமாக ஜெபத்தில் தான் வளர்த்தாங்க. பிறர் குறை சொல்லக்கூடிய அளவில் எங்களை எங்கள் அம்மா வளர்க்கவில்லை. ஆனாலும் நான் சிறு வயது முதல் எங்கள் குடும்பம் வறுமையில் தான் இருந்துச்சு. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் முழுவதும் வேதனை, பட்டினி, கஷ்டம். அதுபோல் மழை பெய்கிற அந்த நாட்களிலே எங்களுடைய வீட்டில் ஒழுங்கான ஒரு தூக்கம் இருக்காது. அந்த அளவில் நான் அப்படி தான் கடந்து வந்தேன். குடும்பத்தில் என்னென்னா எனக்கு சகோதர சகோதரிகள், எங்கள் அம்மா அப்பா, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், அதுபோல் வறுமை ஒரு பக்கம். என் சிறுவயது முதலே வறுமை, அடிக்கடி பலவீனம், யாருக்காவது பலவீனம் வரும். அந்த பலவீனத்தின் மத்தியிலே அது ஒரு செலவு. இப்படி பொருளாதாரத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப பின்தங்கிய குடும்பம். அந்த இடத்துல எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆனாலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த முழுமனதோடு நாங்கள் ஆராதிக்கிறதுனால கொஞ்சம் வெறுப்புகளும் எங்கள் குடும்பத்தின் மேலே இருந்துச்சு. அப்போது அதனால் எங்களுடைய முன்மாதிரி அப்படின்னா அம்மா எப்பவும் சொல்லி தருவாங்க, அப்பா எப்பவும் சொல்லி தருவாங்க, அடுத்தவர்களை நேசிக்கணும், அடுத்தவர்களை நம்ம எந்த விதத்துலையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கற்றுத்தந்ததுனால கர்த்தர் அந்த நாட்களில் ஒரு சாட்சி உள்ள ஜீவிதத்தை கற்று தந்தார். ஆனாலும் வறுமையின் காரணமாக நானும் வேலைக்கு போயிருக்கிறேன், என் சகோதரர்களும் வேலைக்கு சென்றிருக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே நான் என்னுடைய சகோதரன், என்னுடைய தம்பியெல்லாம் எங்களுடைய ஒரு கெஸ்ட்டு, எங்களுடைய ரிலேஷன் வீட்டில் முட்டாய் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசை. அந்த நாட்களில் அந்த முட்டாய் வாங்குறதுக்கு கூட நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் டைமில் கேரல் வருவாங்க. அப்போ அந்த கேரல் வரும்போது நாங்களும் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு, சின்ன ஒரு குழி உள்ள பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிடுவோம், நானும் தம்பியும். அப்போது அந்த பாத்திரத்தை அடித்து நாங்களும் கேரல் பாடுறது மாதிரி பாடுவோம். பாடி அவங்களுக்கு அது இனிமையாக இருக்கும். ஆனால் நான் வேதனையோடு தான் போவேன். போய் அந்த இடத்துல கிடைக்கிற 2 ரூபா 3 ரூபா தருவாங்க. அப்போ அதில் வந்து சாப்பிட்றது பயங்கர ஒரு ஆனந்தம் மாதிரி. அந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருக்கிறேன். 5 ரூபாய் பிஸ்கட்டு வாங்குறதுக்கு கூட சில வேளைகளில் வேதனைப்பட்ட அநேக நாட்கள் உண்டு. தரித்திரம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஒரு தரித்திரம். ஆனால் கர்த்தர் அதுலேயும் எங்களை நடத்தினார். எங்கள் வீட்டில் ஜெபம் ஒரு நாளும் குறையாது. எங்கள் அம்மா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் அழுவாங்க. தேவ சமூகத்தில் தான் அவர்கள் அழுகை முழங்காலில் நின்று, நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளெல்லாம் கூட்டிகிட்டு சபையில் போயிருந்து ஜெபிப்பாங்க. இரவு நேரங்களில் அங்கே போயிருந்து எங்கள் ஊழியக்கார சகோதரிகள் இருப்பாங்க, அவங்க கூட வந்திருந்து எங்களை ஜெபத்தில் நடத்துவாங்க. அப்போது பெரிய அளவில் அறிவில்லை, சின்ன வயசு. அப்போது ஜெபம் என்ன, காரியங்கள் என்னன்னு தெரியாது. நான் வளர வளர அந்த மெச்சுவர் ஆக ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு அந்த பகுதியில் நாங்கள் வளர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வர அதனுடைய தேவைகள் என்ன, குடும்ப தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அந்த நெருக்கப்படுகிற அந்த காலத்தில் தான் நான் இருக்கிறேன் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தான் நான் இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது
பேக்கரியில் லீவ் நாட்களில் பேக்கரியிலையும் போய் வேலை செய்திருக்கிறேன். அப்போ பேக்கரியில் வேலை செய்யும்போது மற்றவர்களுக்கு கொடுக்குற சம்பளம் 200, 250, 300 ரூபாய் அந்த நாட்களில் கொடுப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய உழைப்பை எல்லாம் போட்டு நான் பண்ணுவேன். அப்போதே என்னுடைய வெயிட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். நான் ஒரு அண்டர் வெயிட்டை விட ரொம்ப மெலிந்து சரீரம் ரொம்ப உருக்கப்பட்டவனாக தான் இருப்பேன். ஆனாலும் அந்த பெரிய பெரிய அந்த பாத்திரங்கள், சட்டிகள் இதெல்லாம் நான் வாஷ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த பேக்கரி வேலையில் அவங்களுக்கு கூட நின்று இந்த வேலைகளை செய்வது, அடுப்பில் நிற்கிறது, அந்த மூட்டைகளெல்லாம் இறக்குவது, இப்படி செய்தாலும் எனக்கு அந்த நாட்களில் கிடைக்கிறது 100 ரூபாய் கிடைக்கும், 80 ரூபாய் கிடைக்கும். இல்லைன்னா ஆசைக்கு ஏதாவது தின்பண்டங்களை என்னை கையில் தந்து விட்டுருவாங்க. அப்போ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வருவேன். ஏன்னா அவ்வளோ ஆசை, அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசை. அப்போது நாங்கள் நானும் தம்பியும் இந்த பழைய பொருட்கள் எல்லாம் பறக்கிற அந்த இடத்துல போய் பழைய பொருட்களை பொறுக்கி அந்த இடத்துல நாங்கள் அப்பாவுக்கு தெரியாமல், அப்பாவும் பழைய பொருட்களை வாங்குவாங்க, ஆனாலும் அப்பாவுக்கு தெரியாமல் வேறு கடையில் நாங்கள் விற்று, நானும் தம்பியும் விற்று அதனுடைய காசை கூட எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் கொடுத்த நாட்கள் உண்டு. அப்பா ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அம்மா சிரிச்சிப்பாங்க. அம்மா தவறான வழிகளில் போகும்போது, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகும்போது அம்மா ரொம்ப சிரிச்சிப்பாங்க. எங்கள் அப்பா வந்து அப்படி போகக்கூடாது மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மா தான் சிரிச்சிக்கிற அந்த அதிகாரத்தை அம்மா தான் கையில் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா அவ்வளவு அன்பாக தான் வளர்த்தாங்க. வறுமை, வேதனை, கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாதானத்தை ஆண்டவர் தந்திருந்தார். ஏன்னா ஜபம். எங்கள் அப்பா ரசிக்க ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர். அப்போ எங்கள் அம்மாவுடைய கல்யாணத்துக்கு பிற்பாடு தான் அவர் ரட்சிப்பில் வருகிறார். ரட்சிப்பில் வந்து அவரும் கொஞ்சம் பின்மாறி போகிறார், கொஞ்சம் பின்மாற்ற அனுபவத்தில் வருது. ஆனாலும் அம்மாவனுடைய தொடர் ஜபத்தினால அவர் மீண்டும் அந்த சத்தியத்தின் பாதையில் மீண்டும் நிலை நின்று வருவதற்கு கிருபை தந்தார். எனக்கு 2 சகோதரிகள், அதே மாதிரி 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. 2 அண்ணா இருக்கிறாங்க, ஒரு தம்பி இருக்கிறான், 2 அக்கா இருக்கிறாங்க. நான் 5ஆவது பிள்ளை எங்கள் வீட்டில். இரவெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணி முடித்து மழை பெய்யுது அப்படின்னா அன்றைக்கி உறக்கமே இருக்காது. ஏன்னா வீடுகளில் அவ்வளவு ஓட்டை, ஒடிசல் எல்லாமே இருக்கும். பயந்து பயந்து தூங்குகிற நாட்கள் உண்டு. கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் வீடு ரொம்ப அப்படி பள்ளத்தில் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீடு. அப்போது அந்த நாட்களில் பயங்கர மழை, காற்று. அப்போ மேலே இருக்கிற மரங்கள், அடுத்த அவங்க சொத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வேரோடு பிடுங்கி இங்கே சரிகிற நிலைமை. ராத்திரி வேளையில் உதவிக்கரம் நீட்டுவதற்கு கூட ஆள் இல்லை. விழுந்து விடுமோ அப்படின்னு சொல்கிற அனுபவம். அன்னைக்கு வீட்டில் அந்த பயத்திலேயே சமைக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, பயந்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கே போய் அடைக்கலம் புகுவது, எங்கே போய் அடைக்கலம் தேடுவது, அந்த அளவில் பயந்த நாட்களும் எங்கள் வீட்டில் உண்டு. அப்படி தான் கடந்து வந்தேன். படித்து கொண்டிருந்தேன், வீட்டு பக்கத்தில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் என்னுடைய 11வது வயதில் டெங்கு காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷ காய்ச்சல்னால் நான் பாதிக்கப்பட்டேன். அப்போ அந்த காய்ச்சல் அந்த நாட்களில் பயங்கரமாக எல்லா சின்ன பிள்ளைகளையும் பாதித்து அந்த இடத்துல ரொம்ப மரணங்கள். கேரளா பகுதியில் நாங்கள் இருக்கிற இடம் பார்டரில். அப்போது அந்த இடத்துல மரணங்கள் அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கு வசதி இல்லை கொண்டு போகிறதுக்கு. அப்போது வசதி இல்லாததுனால நாங்கள் அப்படியே சின்ன அந்த பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே நாங்கள் காட்டிட்டு அந்த இடத்துலையே இருக்கிறோம். ஆனால் சரீரம் எனக்கு முழுவதும் பலவீனம். பிளட் வர வாமிட் பண்ணுற அளவில் என் ஈறுகளெல்லாம் வெடித்து அந்த அளவில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். அப்போது ரொம்பவும் முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் கொண்டு போகிறேன். ஏதோ என்னுடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு அவயம் பாதிக்கப்பட்டு விட்டுது. அது நல்லா தெரியுது எனக்கு. நான் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறேன், மறிக்க போகிறேன் அப்படின்ட்டு. இறுதியாக திருவனந்தபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க கொண்டு போய் சேர்த்த உடனே அம்மாவை வெளியே விட்டுட்டு என்ன ஐசியூவில் கொண்டு போயிட்டாங்க. அப்போது ஐசியூவில் வச்சுட்டு அங்கே நர்ஸு இருக்கிற அந்த நர்ஸு வந்து வெளியே அம்மா கிட்ட சொன்னாங்க, பிள்ளைக்கு ஒன்றும் பல்ஸும் கிடையாது, பிள்ளைக்கு ஜீவன் கூட இல்லாத நிலைமையில தான் பிள்ளை இருக்குது, நீங்கள் பிரார்த்திச்சோ அப்படின்னு சொன்னாங்க மலையாளத்தில். அப்படின்னா நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு இதை கேட்டதில் வெளியே நின்று எங்கள் அம்மா கதறி கதறி அழுகிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க, நான் இப்போ 11 வயசு எனக்கு. இது வரைக்கும் வேதனையின் மத்தியில் தான் கடந்து வந்திருக்கிறேன். எங்கள் அம்மாவும் வேதனையின் மத்தியில் தான் கடந்து வந்திருக்கிறாங்க. என் அம்மா அப்பா யாருமே எங்கள் அம்மாவுக்கு கிடையாது. அவர்கள் கடந்து வந்த பாதை முழுவதும் வேதனை தான். அப்போ அந்த முள்கள், இந்த பாடுகளில் அந்த ஜெபமும் அந்த பாடல்களும்
கத்தருக்காக அவங்க கொடுக்குற அந்த நேரம் தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவே அந்த நாட்களில் இருந்துச்சு. வேறு எந்த ஆறுதலும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ கதறி கதறி நின்று அழுறாங்க. போக போக என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எங்கள் அப்பாவும் கூட இருக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளவு ரூபா கெட்டணும், அப்போ தான் பிள்ளைய நாங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அந்த நேரத்தில் நான் க்யூர் ஆகி வந்ததுக்கப்புறம் அப்பா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் கேட்டேன், பாப்பா நீங்கள் அந்த அனுபவத்தில் அந்த வெளியில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க அப்படின்னு. அப்போ அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் இடிக்கப்பட்ட தருணம், உடைக்கப்பட்ட தருணத்தில் என் கண் கலங்கின சமயம் நேரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நேரம். அப்போ தான் ஒரு சகாயத்தை தேடி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சகாயமும் கத்தர் வாய்க்க பண்ணினார். அன்றைக்கு இரவு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகிறாங்க. எந்த பஸ் வசதியுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கிடையாது. மிட் நைட் ஆயிடுச்சு. அப்பா நடந்து அந்த சிட்டியில் நடந்தே அதிக தூரம் கிலோமீட்டர்கள் நடந்தே போய் அந்த சகாயத்தை தேடி எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போது என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிட்டு, என்னுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. என் கல்லீரல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, பிள்ளையினுடைய கல்லீரல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால் ரத்தத்தில் பெரிய மாறுதல் உண்டாயிருக்கு, அவனுக்கு இம்யூனிட்டி சிஸ்டமே கிடையாது, சின்ன ஒரு நோய் வந்தாலும் பிள்ளை இறக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு என்னை கைவிட்டாங்க. இறுதியாக அந்த மரணம் வரை சென்றுட்டு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நான் அந்த அறையில் தனியாக ஒரு இடத்துல என்னை ஒதுக்கி கிடத்திருக்காங்க. எனக்கு மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னோடய அம்மா ஒரு தடவை பார்க்க வந்திருக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன அலோவ் பண்ணலை, ஏன்னா இவ்வளோ சீரியஸான பேஷண்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வரும்போது அந்த மானிட்டரில் வந்து நமக்கு காட்டிகிட்டே இருக்கும் ஹார்ட் பீட்டு. அப்போ எல்லாருடைய ஹார்ட் பீட்டும் வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்னா லேப்டாப் என்கிற அந்த சத்தம் வரும், அப் அண்ட் டவுனாக போயிட்டுருக்கும். என்னுடைய இது வந்து குறைஞ்சு லைனாக போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா பார்த்துருக்குறாங்க. அப்போ திடீரென்று நர்ஸு வந்து அவங்கள வெளியே விட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, ஆனால் என்னுடைய வரிசை வந்து லைனாக தான் போயிட்டுருக்குது, அப்படின்னா ஹார்ட்டில் பீட்டே கிடையாது அப்படின்ற நிலைமையில் தான் போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. உள்ளே அம்மா வெளியில் இருக்கிறாங்க, உள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அப்போது என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் ஒரு வெள்ளையாக ஒரு பிரகாசமான ஒரு இடத்துல நிற்கிறேன். அப்போ அந்த ஜிப்பா ஒயிட்டில் ஒரு வேஷ்டி போட்ட ஒரு நபர் வராரு. யாருன்னு தெரியலை. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போ வந்து என்னுடைய இடது பக்க அந்த தோளில் வந்து 3 தட்டு தட்டினார். அப்போது என்னென்னு தெரியல, நான் 3 தடவை அப்படியே தும்மல், நம்ம தும்முவோம்ல, அப்படி தான் 3 தடவை தும்மிட்டேன். 3 தடவை தும்மி அப்படியே எழும்பி பார்க்கும்போது நர்ஸு முன்ன நிற்கிறாங்க. அப்போ நர்ஸு படார்னு ஓடி போய் அந்த இடத்துல டாக்டர்ஸை கூப்பிடுறாங்க. எனக்கு மங்கலாக இருந்துச்சு. அன்னைக்கு 5 டாக்டர்ஸு நிற்கிறாங்க, டியூட்டி டாக்டரோட சேர்ந்து 5 டாக்டர் மாதிரி நிற்கிறாங்க. இப்போ என்ன நடந்துன்னு தெரியல. கத்தர் மரணத்திலிருந்து அந்த இடத்துல எனக்கு ஜீவனை தந்திருக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது கத்தருக்கு நன்றி செலுத்திட்டு, அது எங்கள் அம்மா பொருத்தனை பண்ணாங்க, என் பிள்ளைக்கு ஜீவனை தந்தால் நான் 10 சபையில் போய் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. அப்படியாக கத்தர் அந்த பொருத்தனை நிறைவேற்றவும் கத்தர் கிருபை தந்தார். அப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. எப்படியாவது நான் படித்து குடும்பத்தை காப்பாற்றணும். ஏன்னா வறுமை ஒரு பக்கம் இருக்குது. படிக்கிறதுக்கும் காசு வேணும், பிழைப்பதற்கும் நமக்கு காசு வேணும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ எனக்கு எப்படியாவது படிக்கணும். அப்போ நாங்கள் 6 பேரில் நான் மட்டும்தான் கொஞ்சம் படிப்பேன். அப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது, எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, மல்கியாக படித்து எப்படியாவது முன்னே ஏறிடுவான், நல்ல நாலேஜ் இருக்குது, நல்லா படிக்கிறான், நல்லா கீழ்ப்படிதல் இருக்கிறான், எப்படியாவது இவன் மூலமாக குடும்பம் கட்டப்படும். அப்படி எல்லோரும் நம்ம குடும்பத்தில் யோசிக்கிறது மாதிரி என்ன யோசிச்சுட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என் மேல் இருந்தது எனக்கு தெரியலை. வருகிற தேவ தாசர்கள் எல்லாரும் என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போவாங்க. நான் உதறிட்டேன். இதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சும்மா சொல்கிறாங்க, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஊழியம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி இந்த வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டு அது வந்து எனக்கு பிடிக்காது. அப்போது எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிக்கிறதும் பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து அபிஷேகத்தில் நல்லா நிரம்பி ஆராதிப்பாங்க. அப்போ அம்மாவை கூட்டம் முடித்த பிறகு அம்மாவை திட்டுவேன், அம்மா எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவேன். திட்டின நாட்கள் அநேக நாட்கள் உண்டு எங்கள் அம்மாட்ட அப்படி சொன்னது. அப்போது அதுக்கு ஒன்றுமே பிடிக்காது. வருகிற தேவதாசர்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஒபே பண்ணுறதே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு கண்ணை என் மேல் வைத்திருக்கிறார், அது அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ அப்படி தான் ஒவ்வொரு நாட்களும் கடந்து நான் 10th முடிக்கிறேன்.
அப்போ 10th நல்ல மார்க்கில் கத்தர் எனக்கு கிருபையாய் தருகிறா. 11th போகிறேன், அப்போ ஸ்நானம் எடுக்கிறேன், அப்படி 12th போகிறேன். அப்படி ஒவ்வொரு வருஷங்கள் அப்படியே கடந்து போகுது. 12th முடித்து ஒரு மருத்துவ படிப்பை படிப்பதற்கு கத்தர் எனக்கு கிருபை தந்தார். நல்ல ஒரு பெரிய ஒரு படிப்பை எனக்கு கோயம்புத்தூரில் கத்தர் எனக்கு தந்தார். அந்த இடத்துல நான் படிக்க வேண்டியது, ஆனாலும் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நான் வேறு எடுத்து நான் படிக்க வேண்டிய நிலைமையில் நான் ஒரு மெடிக்கல் சின்ன ஒரு கோர்ஸ் தான் நான் படிச்சுட்ருக்கிறேன். அப்போ படித்து கொண்டு இருக்கும்போது இந்த படிக்கிற நாட்களில் எனக்கு பயங்கர வேலை வேக்கன்சி இருக்குது. நான் படிக்கிற அந்த இதுக்கு, நான் அந்த படிக்கிற அந்த மருத்துவ படிப்பில் ஜாப் எப்போ வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் பாடம் எடுக்கிற எங்களுடைய பேராசிரியர்கள் எல்லாம். அப்போ நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரிலேஷன்ஸ் வெளிநாட்டில் வரும்போது இப்படிப்பட்ட இந்த படிப்பிற்கு இங்கே இருக்குது, இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு இங்கே இருக்குது, நல்ல சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ நல்லா படிக்கிறேன், அவர்கள் சொல்கிறது எல்லாவற்றிலையும் நான் ஒழுக்கமாக இருந்து கல்லூரி படிப்பை நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு டாக்டர் அவங்க அறிமுகமானாங்க. அப்போது ஒரு டாக்டர் அறிமுகமாகி அவரோட கூட கொஞ்சம் அப்படியே ரிலேஷன் ஆகுது. அப்போ சொன்னார், இந்த படிப்பை முடித்து விட்டால் உனக்கு கனடாவில் உனக்கு வேக்கன்சி கிடைக்கும். அப்போ நீ உன்னுடைய மாஸ்டர் டிகிரி கூட நீ கனடாவில் நீ பண்ணிக்கலாம். அப்போ நீ வேலை பார்த்து கொண்டே நீ அந்த இடத்துல நீ பண்ணிக்கலாம், வேலை பார்த்து கொண்டே நீ அங்கே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வழிவாசல் நான் நினச்சிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு ஆண்டவரோட சித்தமாக இருக்கலாம், கத்தர் எனக்கு அப்படி தான் தாரார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ முடித்து விட்டு எப்படியாவது கனடா போகணும். கனடாவில் நல்ல சேலரி, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் நம்முடைய இதுக்கு சேலரி, அப்படியே படிக்கவும் செய்யலாம் எல்லாம் அப்படி சொல்லி என்னுடைய பிளானிங் அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அப்படி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போது என்ன பாடம் எடுக்கிறதுல ரசிக்கப்படாத ஒரு நாயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு மேம் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்க, எங்களை பாடம் எடுக்கிறதுல ஒரு மேம். அப்போது என்னுடைய சரீரம் அந்த கடைசி நாட்கள் 2019ஆம் வருஷத்தில் என்னுடைய சரீரம் கொஞ்சம் பலவீனம் ஆகுது. திடீரென்று நான் மெலிஞ்சு போகிறேன், கை காலெல்லாம் களைப்பு, என்னுடைய சரீரத்தில் கை பட்டை அதே மாதிரி கால் தொடை பக்கத்துல எல்லாம் சிவப்பு கலரில் புள்ளி விழ ஆரம்பிக்குது. அப்போது நான் ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சாரமாவை விட்டுட்டேன், ஒன்றுமே பண்ணலை. அப்போ சாரமா ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஒவ்வொரு வீக் பார்க்கும்போதும் புதிய இடங்களில் புள்ளிகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ நான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன். நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில் நான் இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கிறேன். எனக்கு அதிகமாக நான் 12th முடிக்கும் போதே எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எல்லா ரிப்போர்ட்டும் எனக்கு படிக்க தெரியும். அந்த நாட்களில் அந்த கிருபை ஆண்டவர் தந்திருந்தேன். அப்போ நானே போய் எடுத்துட்டு ஃபஸ்ட் டைமாக நான் போய் அந்த நாயர் மேம் அவங்க ரொம்ப என்னிடத்துல அன்பாக இருக்கிறபடினால அவங்கள்ட்ட நான் போய் சொல்கிறேன், மேம் என்னுடைய பிளட்டு ஒயிட் செல்லை அலைன்மெண்ட் கொஞ்சம் தப்பாக இருக்குது, அளவு அதிகமாக இருக்குது, 4000 முதல் 11,000 வரை அந்த அளவு இருக்கணும், ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு மேம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த செல்கள் அதிகமாக பிரிந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வேறு ஏதோ ஒரு நோயினுடைய அறிகுறி என்று அவங்களுக்கு தெரியும். அவங்க படித்தவங்க, அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இன்னொரு டெஸ்ட்டு கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளட் டெஸ்ட்டு கூட DDRCலேருந்து பண்ணினேன். அப்போ பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது அந்த டெஸ்ட்டில் லுக்கீமியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. லுக்கீமியா அப்படின்னா அது மருத்துவ டேம், லுக்கீமியா அப்படின்னா. இப்போ அதனுடைய உண்மையான டேம் பிளட் கேன்சர் அப்படின்னா இரத்த புற்றுநோய். அப்போது ஸ்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 4th ஸ்டேஜில் இருக்குது, 4 ஸ்டேஜ் உண்டு. அப்போது 3rd 4th ரொம்ப சிவியரான ஸ்டேஜ். அப்போது 4th ஸ்டேஜ் ரொம்ப சிவியரான ஸ்டேஜ். அப்போ எனக்கு 4th ஸ்டேஜில் கேன்சர் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ நான் முதல்ல சொல்கிறது மேம்கிட்ட தான். அப்போ மேம்கிட்ட சொல்லி தேம்பி அழுகிறேன், எனக்கு என்னென்னு தெரியலை. ஏன்னா அப்போ வயசு எனக்கு 17 தான் ஆகுது. எந்த பெரிய ஒரு ஞானமோ இல்லாத, ஏன்னா வந்தது எல்லாம் வேதனையும் கஷ்டமும் நிறைந்த இடத்துல தான் நான் வந்தேன். அப்போது முன்னாடியே ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போதே என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் பார்த்து, ஏன்னா ஒரு பட்டன்ஸ் இலகி போனால் அந்த இடத்துல தைக்கிறதுக்கு கூட இது இல்லாமல் நான் அந்த ஈக்கிள் என்று சொல்லுவாங்க, தென்னை ஈக்கிள், அதை குத்தி வச்சுட்டு போன நாட்கள் அநேகம் உண்டு. அதே மாதிரி கவரை தூக்கிட்டு போவேன் பேகுக்கு பதிலாக. அந்த கவரை தான் நான் கொடையாகவும் பயன்படுத்தினேன். அப்படி வேஸ்ட்டில் கிடக்கிற, அப்போ வேஸ்ட்டில் கிடக்கிறது தான் எங்களுக்கு எல்லாமே அந்த நாட்களில் எங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் எங்கேயாவது போனாங்கன்னா ஒரு சாக்லேட் கிடைக்கும்னா அதை அப்படியே சாரியில் முடிஞ்சு வச்சு கொண்டு வருவாங்க. இங்கே பிள்ளைகளுக்கு அதை ஒன்றுமே இல்லை, ஆனால் அதை எங்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பாங்க. ஒரு பன்னு கிடச்சா
ஒரு பிஸ்கட் யாராவது கொடுத்தாங்க, ஒரு பேக்கெட் இல்லை, ஒரு பிஸ்கட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ ஒன்றில் கிடச்சி அப்படின்னா அது ஏன் அப்படியே கொண்டு வருவாங்க, ஏன்னா பிள்ளைகள் பசியோட பட்டினியோட இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாட்களில் என்னுடைய சகோதரன் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட, அப்போது என் சகோதரன் மேரேஜ் ஆகி இப்போது கர்த்தர் அவர்களுக்கு தானமாக ஒரு குழந்தையை தந்திருக்கிறார். அப்போ நான் அண்ணா கூட பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம், அந்த நாட்களில் நம்முடைய வீட்டில் அநேக நாள் பட்டினி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலேயே அதை சொன்னாங்க. என்னால் அந்த இடத்துல தாங்க முடியலை, நான் அழுதுட்டேன். அப்போது இந்த மேம்கிட்ட சொல்லி எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உள்ளுக்குள்ளே வைத்து அழுதுகிட்டே இருக்கிறேன். ஏன்னா குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது, என் கையில் தான் ஆண்டவர் தந்திருக்கிறேன். ஞானமும் அந்த அளவில் எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது, நான் தான் படிக்கிறது இல்லை. அப்போ இவ்வளவு இருந்ததுக்கு பிறகும் 2019 சம்பவிக்குது. 2018 என்ன சம்பவிக்குதுன்னா, என்னுடைய தகப்பனாருக்கு ஸ்ட்ரோக்கு வந்ததுனால 17 லாஸ்ட்டு 18 ஆண்டுக்குள்ளாக ஒரு பக்கம் வந்து செயலிழந்து போச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது அவங்களுக்கு கை காலெல்லாம் கிளியர் ஆச்சு. ஆனால் பிரெயினில் ஒரு இடத்துல அவங்களுக்கு இரத்த ஓட்டம் தடைபட்டுச்சு. அப்போ எங்களுக்கு தெரியல, கொஞ்ச நாள் போக 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 அப்படியே செய்கையெல்லாம் வித்தியாசம் போய் எல்லாட்டையும் கையேந்துறது, ₹1 ₹2 கையேந்துறது. அதே மாதிரி பஸ்ஸில் எங்கேயாவது ஏறி இதே மாதிரி 2 தடவை காணாமல் போயிட்டாங்க. எங்களுக்கு அப்போது ஒரு சைக்கிள் போலும் இல்லை எங்கள் கையில். எங்கள் இரவு முழுவதும் நானும் என் தம்பியெல்லாம் இரவு முழுவதும் 11-12 மணிக்கு நடந்து தேடுவோம் அப்பாவை நைட்டு. அப்போ சகாயம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை, வீட்டில் வந்து பார்ப்பாங்க, ஆனால் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம் என்கிற அந்த சகாயம் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை. எங்கள் வீட்டில் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, அக்கா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆறுதல் சொல்லக்கூட என்னால் முடியாது. நான் அப்பாவை தேடிட்டு இருக்கிறேன் நைட்டு. 2 நாட்கள் 3 நாட்கள் அப்பாவை காணலை, எங்கே போனாருன்னு தெரியலை. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி மீண்டும் இப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ தான் புரிஞ்சுட்டு அந்த ஸ்ட்ரோக் வந்ததில் அவருடைய அந்த மைண்டு, அவர்கள் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக மாறிட்டாங்க அப்படின்னு நாங்கள் கொண்டு போய் பார்த்தோம். பிள்ளைகளுடைய கடமையின்படியாக நாங்கள் அப்பாவை பார்த்தோம். ஆனால் அதிலிருந்து அவங்களால் மீள முடியலை. அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கும் ஒரு அறையில் அடைக்கப்பட்ட நிலைமையில தான் நாங்கள் எங்கள் அப்பா வச்சுருக்குறோம். நாங்கள் க்ளீன் பண்ணுறது எல்லாமே எங்கள் பிள்ளைகளும் எங்கள் அம்மாவும் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அவருக்கு சாப்பாடுனா ஊட்டி தான் கொடுக்கணும், நம்ம தான் க்ளீன் பண்ணணும். வேதனையை வெளிப்படுத்த தெரியாது, காய்ச்சல் வந்தால் சொல்ல தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பார், சும்மா யாரை பார்த்தாலும் சிரிப்பார். கடைசி எங்கள் அப்பா கூப்பிட்ட ஒரே பேர் மகி அப்படின்னா, மல்கியாவை என்ன வந்து மகின்னு கூப்பிடுவாங்க. அப்போ என்ன தான் கூப்பிட்டார். கடைசியாக கூப்பிட்ட பேர் மகனுடைய பேர் வந்து மகி. யாரையும் அடையாளம் தெரியாது. வேதனை வருது, பல்வேதனை வருது, காலில் ஒரு புண்ணு வருது, அது வெடித்து பாயுதுன்னு கூட அவர் சொல்ல தெரியாது. வேதனையிலையும் சிரிச்சுட்டே இருப்பார். அப்போ இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப எனக்கெல்லாம் வேதனை. நான் வெளியில் காட்ட மாட்டேன், வெளியில் போய் புதர் பக்கம் எல்லாம் பக்கத்தில் போய் இருந்து தேம்பி அழுவேன். ஏன்னா இவ்வளவு நிலைமை ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கொரோனா நாட்களிலையும் மிகுந்த வேதனை, கஷ்டம், பாடு. அப்போ ஒவ்வொரு நிலைமையாக தாண்டி தான் இப்போது வரும்போது தான் 2019 இப்போ வருமானம் கிடையாது. 2018 எங்கள் அப்பா இப்படி பாதிக்கப்பட்டதுனால 19 எனக்கு கேன்சர். அப்போ எங்கள் அம்மா மரணத்திற்கு எதுவான ஒரு படுக்கையில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அந்த நேரத்தில் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட். எங்கள் அக்கா வெளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, தம்பி வெளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். மகன், நான் வந்து கேன்சர் பேஷண்ட், இன்னும் கொஞ்ச நாள் தான் ஜீவனோடு இருக்க போகிறேன். அம்மா மரணப்படுக்க, அப்பா சைக்காட்ரிக் பேஷண்ட், எழும்ப முடியாது என்னால். எனக்கு அந்த சிவப்பு கலர் புள்ளி காலெல்லாம் பரவிச்சு, எனக்கு கை காலெல்லாம் அப்படியே செயலிழந்தது மாதிரி ஆச்சு. ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா பிளட்டாக வாமிட் பண்ணுவேன். இந்த பிளட் வாமிட் பண்ணும்போது வேதனை தாங்க முடியாது, ரொம்ப வேதனையாக இருக்கும். சரீரம் வேதனைன்னா அது என்னால் அப்படி சொல்லவே முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு சரீர வேதனை. என் ஜீவ காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேதனை நான் அனுபவித்ததே கிடையாது. அவ்வளவு வேதனை சரீரத்தில், அதை வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா விளைவினப்பட்டிருக்கிறாங்க. எனக்கெல்லாம் அந்த நாட்களில் ஒரே ஒரு குறிக்கோள் தான், ஏன் ஜீவனை எடுத்துட்டாலும் பரவாயில்ல, சகோதரங்க இருக்கிறாங்க, அவங்க வளரட்டும், அதனால் எங்கள் அம்மா அப்பா ஜீவனை ஆண்டவர் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஒரு முடவன் எப்படி கிடந்து உருளுவானோ அது மாதிரி தான். சில வேளைகளில் சத்தம் போடுகிற அந்த சத்தம் எங்கேயோ கேட்கும். 3 நாள் 4 நாள் கண் மூடாமல் வேதனையில் ஐயோ ஐயோ ஐயோன்னு கூப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். 2 மாதம்
எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் ஒழிச்சு வச்சேன் கேன்சர் அப்படின்னு. கடைசி அந்த 1 மாதம் அப்போ தான் அம்மாவுக்கு தெரிய வருது. என்னால் பொறுக்கக்கூடாமல் நான் ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா, இப்போ என்ன பேசுகிறான், இவன் நடவடிக்கை சரியில்லை, இவன் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறான், இவன் இப்படி சரீரம் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் டவுட்னால எழும்பி வந்து விட்டு கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது மகனுக்கு கேன்சர் அப்படின்னு. எங்கள் அம்மாவுடைய இருதயம் எல்லாம் மொத்தத்தில் உடஞ்சிச்சு. ஏன்னா சொந்த புருஷனார் அப்படி இருக்கிறாங்க, பெற்ற பிள்ளை இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் வரக்கூடாத ஒரு சூழ்நிலையை எங்கள் குடும்பம் அனுபவிச்சிச்சு. அந்த வேதனையை நான் அனுபவித்தேன். அப்போ தேட்டுக்கிறதுக்கு எந்த சகோதரங்களும் கூட இல்லை. நான் தான் என்னையும் தேட்டணும், அம்மாவை தேட்டணும், அப்பாவை தேட்டணும், சமைக்கணும். எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு யாரும் முடியாது, ஏன்னா எல்லாருமே பலவீனப்பட்டு படுத்தாச்சு. அந்த நாட்கள் எல்லாமே பட்டினி தான். நான் இதே கேன்சர் அந்த 2 மாதம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்த நாட்களில் இதே கேன்சரை வச்சுட்டு நான் மேஸ்திரி வேலைக்கு போன நாட்கள் உண்டு. பண்ண முடியாது, 2 கல் தூக்குவேன், 3ஆவது கல் தூக்க முடியாது, தோளில் வைக்க முடியாது, சாந்தெல்லாம் குழச்சி எடுக்க முடியாது, கெட்ட வார்த்தைகளில் கூட கூப்பிட்டுருக்குறாங்க என்ன. ஏன்னா வேலை செய்ய பலன் இல்லை, எனக்கு அதற்குரிய ஆகாரங்களும் இல்லை, வேலை செய்ய வேண்டிய பலனும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 3ஆவது மாதம் நடந்துகிட்ருக்கு. வயரெல்லாம் புண்ணாயிட்டு, எனக்கு வயரெல்லாம் கேன்சர் புண்ணாச்சு. வயிற்று வேதனையில் கத்துற வேதனை, எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் வயிற்று வேதனை நிற்கலை, அந்த அளவுக்கு வயர்கள் எல்லாம் கேன்சர் புண்ணு. அப்போது நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நான் மறிக்க போகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் சாத்ராக் அவங்க என்னுடைய அந்த நாட்களில் என்னை ஊழியத்தில் என்னை இன்வால்வ் பண்ணி, நான் பிபிஎஸ் மினிஸ்ட்ரிக்கு அப்போ போவேன். அப்போது அவங்க தான் என்னை இன்வால்வ் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி நடத்துனாங்க. அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நான் மறிக்க போகிறான்னா, என்னால் வேதனையை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை கண்ணா, ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணுவோம், ஒன்றும் இல்லை, ஜெபிப்போம், ஒன்றும் இல்லை, பயப்படாத, ஒன்றுக்கும் பயப்படாத, தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு உதவி போதகர் ஒருவர் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். இப்போ ஃபோன் பண்ணும்போது இப்படி மல்கியா ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், அவனுடைய அணுக்கள் எல்லாம் ரொம்ப மாற்றம், ரொம்ப குறைஞ்சிட்டு இப்படி வேதனையின் மத்தியில் இருக்கிறான், என்ன நடக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியலை சாத்ராக் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னா என்ன நடக்குமோ அப்படின்னு சொன்னால் மரணத்தை தான் அவங்க அந்த இடத்துல நினைவு கூர்ந்துருக்குறாங்க. எனக்கு பின் நாட்களில் தான் தெரிய வந்துச்சு. அப்போது பின் நாட்களில் தெரிய வரும்போது எனக்கு பயங்கரமாக வேதனை, ஏன்னா அந்த நிலைமையில நான் இருந்திருக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நாட்களில் அப்படி அந்த வேதனை மாறி அப்படியே கொஞ்சம் வரும்போது எனக்கு மறிக்க போகிறேன்னு எனக்கு உறுதியாயிடுச்சு. அப்போ யார்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன், எந்த காரியத்தையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஆகாரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எந்த காரியத்தையுமே நாங்கள் வெளியே சொல்ல மாட்டேன். நம்ம சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துக்கிடுவேன். அப்போ ஒரு நாள் எனக்கு பொறுக்க முடியாமல் நான் இரவு வேளையில் என்னுடைய ஜெப அறையில் ஒரு அறையில் அப்போ நான் அந்த கட்டில் காலை பிடிச்சிட்டு ஒரு 11:30 மணி இருக்கும் நான் முழங்கால் போடும்போது. அப்போ எனக்கு அன்றைக்கு தேய்ச்சின ஒரு பாடல் அப்படின்னா ஒரு மலையாள பாடல், சாம்டி முகத்தலா பாஸ்டர் அவங்க எழுதின ஒரு பாடல், கண்ணு நீர் என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ. உண்மையை சொல்ல போனால் அந்த பாட்டு தான் என் வாழ்க்கையை திசை திருப்பிச்சு, அப்படியே அப்சைட் டவுனாக என்ன மாற்றிச்சு. எப்போ எடுத்தாலும் இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமாம், எத்தனையோ 1000 வாட்டி இந்த பாட்டை பாடியிருக்கிறேன். அப்போ இந்த பாட்டு ஒன்று, நஷ்டங்களிலும் பதறிடல்லே, கண்ணு நீரிலும் தளர்ந்திடல்லே. இந்த பாட்டுகள் தான் அன்னைக்கு என்ன, இந்த கண்ணு நீர் என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, கஷ்டப்பாடின் காலங்களில் ரட்சிப்பானாய் நீ வரனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறேன். ஜபிக்கலை, 12:30 மணிக்கு போய் முழங்கால் போட்டிருக்கிறேன். நான் ஜபிக்கலை, இந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறேன், இருதயத்தில் பாடுறேன். என்னுடைய கண்ணீர் அடிச்சுட்டே இருக்குது, நீ பாட்டவே முடியலை, இந்த பாட்டை நான் பாடிட்டே இருக்கிறேன். முழங்கால் போட்டு 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 ஒரு காலில் நிற்பேன், கொஞ்சம் வலிக்கும் போது 2ஆவதுல நிற்பேன். தீர்மானத்தோடு தான் நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், என்னால் நீ பார்க்க முடியாது இந்த சூழ்நிலை. அப்போது கிட்டத்தட்ட மணி 4:30 5 மணி ஆகுது, 5:30 மணி பக்கம் 5:25 மணியை தாண்டும்போது என் ரொம்ப காலெல்லாம் ரொம்ப வேதனை. இவ்வளோ நேரம் நின்று அந்த வேதனையில் அப்படியே சரிஞ்சு நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரிஞ்சு போகிறேன். அப்போ தான் என் கண் முன்னால் ஒரு சிலுவையினுடைய காட்சியை ஆண்டவர் எனக்கு முன்னாக வைத்தா. அந்த சிலுவையின் காட்சி தான்
பார்த்த உடனே உள்ளத்தை உடைச்சிச்சு. அப்படியே அன்னைக்கு தான் என் உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு தான் என் தகப்பனாகி இயேசு கிறிஸ்துவை நான் முதல்ல அம்மா அப்படின்னு கூப்பிட்டேன். அம்மா அப்படின்னு கூப்பிட்டது அதில் தான் 12 வயசுலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டேன், சத்தியத்தின் பிரகாரமாக வளர்ந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு என்கவுண்டர் அப்படின்னு சொன்னால் அந்த 2019 வருஷத்தில் நடந்த இதில் தான். அப்போ அன்னைக்கு தான் ஒரு அன்பு என் மேலே ஊற்றப்பட்டுச்சு. என்னையும் நேசிக்கிற ஒருவர் கேட்டிருக்கிறேன், பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், அப்படி கேட்டிருக்கிறேன், இப்படி கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு அனுபவம் ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா, ப்ராக்டிக்கல் அன்னைக்கு தான் அனுபவிக்கிறேன் அந்த பிரசன்னத்தை. அவ்வளவு பிரசன்னம், அவ்வளவு மதுரமாக, அவ்வளவு அழுகையை நிப்பாட்டவே முடியலை. அப்படி ஒரு தேவ பிரசன்னம். ஒரு தாயினுடைய கருத்தில் ஒரு பிள்ளை எப்படி அந்த முதல் முறை வந்து தாய் அதை அரவணைத்து தன்னுடைய மார்போடு அணைக்குமோ அதை விட அவ்வளவு பிரசன்னமாக என்ன அவருடைய கரை நினைச்சிச்சு. அடுத்த நாட்களில், தொடர்ந்து வந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் அம்மாவை சுகப்படுத்திட்டார். அவங்க பலப்பட்டுட்டாங்க. அப்படியே எனக்குள்ளே நான் படுத்திருக்கும் போதெல்லாம் அன்னைக்கும் கேட்குது, எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். ஏன்னா வெள்ளையும் பிடிக்காது, ஊழியம் பிடிக்காது. ஊழியத்துக்கு உதவி பண்ணணும், நல்ல ஒரு டாக்டர் ஆகணும், நல்ல ஒரு பெரிய பொசிஷன் ஆகணும், எல்லோரும் மதிக்கப்படத்தக்க வேண்டிய ஒரு ஆள் ஆகணும், சபையில் சாட்சியாக இருக்கணும், இதான் லட்சியம். ஆனால் எனக்கு எப்போவுமே காதில் பிரத்யட்சமாக கேட்கும். நம்ம இருதயத்தில் பேசுகிறது மாதிரி காதிலே கேட்கும். அந்த பறை அடிப்பாங்கல்ல, பறை இல்லை ட்ரம் அடிப்பாங்கல்ல, டொம் 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 அப்படி இந்த ட்ரம் அடிக்கிறது மாதிரி சத்தம் கேட்கும். அடிச்சுட்டு எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். அப்புறம் ஹார்ன் ஊதுறது மாதிரி சவுண்டு கேட்கும், அந்த எக்காலம் ஊதுறது மாதிரி சவுண்டு கேட்கும். எழுப்புதல் எழுப்புதல். ஒரு காதில் எழுப்புதல் கேட்கும், இன்னொரு காதில் அர்ப்பணிப்புன்னு கேட்கும். கமிட்மெண்ட் ரிவைவல், கமிட்மெண்ட் ரிவைவல், இதுதான் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ ரிவைவலுக்கே எனக்கு பிடிக்காத ஆளுதான், எனக்கு ஃபுல்லாகவே இதான் கேட்டுட்ருக்கோம். அப்போது என்னால் முடியலைன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன் அன்னைக்கு. அப்போது ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தா கர்த்தருடைய நான் வேலையை நான் செய்வேன், நிச்சயமாக செய்வேன். என் மேலே கர்த்தர் என்னை அழைத்தது உண்மைன்னா, என்னை வேறு பிரித்தது உண்மைன்னா கர்த்தர் எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏசப்பான்னு கூப்பிடல, அம்மானு தான் கூப்பிட்றேன். அன்றைக்கி முழுவதும் அன்னையிலேருந்து இன்றைக்கு வர என்னுடைய பர்சனல் ப்ரேயராக இருக்கட்டும், நான் அவர் அப்படி தான் அவ்வளோ ஃபெல்லோஷிப்பில் நான் அவர் கூட உறவாடி ஜெபிப்பேன். அன்றைக்கி நான் ஒப்பு கொடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் முதல் நாள் வந்து என்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த சிவப்பு கலர் புள்ளி என்று சொல்லப்படுகிற அந்த புள்ளி வந்து கொஞ்சம் மங்கி இருக்குது. 2வது நாள் என்ன ஆகுதுன்னா இன்னும் மங்கி இருக்குது. 3வது நாள் நான் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா காணலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போது ஆமாம் காணலை அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் நடக்குது. இந்த என்கவுண்டர் நடந்த 3வது நாள். அப்போது அம்மாட்ட சொல்கிறேன், இன்றைக்கி போனோம்மா, இன்றைக்கி போய் டெஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நான் உற்சாகப்படுத்துகிறேன் காலமே. எங்கள் அம்மா சீக்கிரம் சரி வந்து எல்லாம் பண்ணலாம், சமைச்சிடலாம், அப்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்போ வந்து எல்லாம் பண்ணிக்கலாம், முதல்ல டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரெடி ஆகுறாங்க. நான் குயிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். எங்கள் சபையினுடைய ஊழியக்காரங்க அவங்க அர்ப்பணித்து விவாகம் இல்லாமல் அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, சகோதரிங்க 2 பேர். அவங்க அப்பவும் சொல்கிறாங்க, அதுக்கு பிற்பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வேறு எங்கேயோ நாங்கள் ஊழியத்திற்காக வீடு விசிட்டிக்காக போனது, ஆனால் எப்படியோ ரவுண்டாக கரெக்டாக உங்கள் வீட்டில் ஆண்டர் கொண்டு வச்சதுக்கு ஏன் இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்போது எனக்கு ரொம்ப என்னிடத்தில் அன்பு கூறுகிற 2 ஆண்டிஸ், அப்போது ஒரு நல்ல அன்பு கூறுவாங்க, என்னை சத்தியத்தில் நடத்துவாங்க. சோர்ந்து போகிற நேரங்கள்லாம் அநேகம் என்னை தூக்கி விட்ட 2 பேர் வராங்க. அப்போது அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிய வருது, நாங்கள் சொல்கிறோம். அப்போது அவங்க அழுது ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது நான், எங்கள் அம்மா, அவங்க 4 பேர் அந்த இடத்துல ஏதோ ஒரு கூட்டம் ஜெபிப்பது போல் அனுபவம். பயங்கரமாக பிரசன்னம், அவ்வளோ பிரசன்னமாக இருக்குது. அப்போ அவ்வளோ பிரசன்னத்தின் மத்தியில் அன்றைக்கி தான் முதல் முறையாக ஆண்டி என் தலையில் வந்து கை வைக்கிறாங்க. 4 பேருடைய கண்களில் இருந்தும் வழிஞ்சிட்டே இருக்குது, நதி போல் கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்குது. அப்போது என் மேலே வந்து கை வைக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் என்னுடைய தலையில் வந்து விழுது, என்னால் அனுபவிக்க முடியுது. ஒரு புதிய ஒரு அனுபவம் எனக்கு அந்த இடத்துல உண்டாகுது. தைரியமாக சொன்னாங்க, ஒன்றும் ஆகாது, தைரியமாக போங்க அப்படின்னு அவங்க அனுப்பிவிட்டாங்க. போய் டெஸ்ட்டு பண்ணணும். என்னுடைய ரிப்போர்ட் வந்துச்சு. என்னுடைய மனதில் நான் தீர்மானம் எடுத்துகிட்டு போகிறேன், இன்றைக்கி கேன்சர்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் இரவோடு இரவாக ஏதோ மலையோ காடோ எங்கேயாவது இருந்துட்டு அந்த கேன்சரோடு கூட நான் செத்து என் போனோம் அழுகி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் யாருடைய கண்களுக்கு தெரியாமல் போகணும், என்னை சாகிறத என் குடும்பம் காணக்கூடாது, இல்லைன்னா காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுமே, அதனால் யாருடைய கண்களுக்கும் நான் காணக்கூடாது தீர்மானம் எடுத்து வச்சுருக்கிறேன் இருதயத்தில்.
ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறாருன்னா முழு நிச்சயத்தோடு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, வெறுத்தாலும் பரவாயில்ல, உயிர் உள்ளதுவரை ஆண்டவருக்காக அப்படின்னு தீர்மானத்தோடு நான் போகிறேன். அங்கே போய் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் வரும்போது அதில் கேன்சர் இருந்த அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துச்சு. எனக்கு அதை பார்த்தவும் அவ்வளோ சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் தான் வடித்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு எங்கள் அம்மா ரோட்லேயே நின்று அழுதுட்டாங்க. கண்ணீரெல்லாம் அப்படியே கெட்டி அழுதுட்டாங்க. எங்கள் சித்தி எங்கள் அம்மா மாதிரி அனுபவம் உள்ள அன்புள்ள அவங்க இந்த பாடுகள் படிகளாய் மாறுதே இந்த பாட்டை கேட்டுட்டு அவங்க தேம்பி தேம்பி அழுதுட்டு என்னிடத்துல கால் பண்ணாங்க. அவ்வளவு அந்த பிரசன்னம் உள்ள அந்த பாடல். அந்த பாட்டை ஒவ்வொரு முறையும் நான் கேட்கும்போது என்னுடைய அனுபவத்திற்குள்ளாக நான் மீண்டும் அங்கே போகிறேன். போய் நான் சீர்தூக்கி பார்க்குறேன். இப்போ நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், என்னை ஆவியானவர் எங்கே கொண்டு வந்திருக்கிறார், என்னை இயேசு எங்கே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இன்னும் நான் மேலே போனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த பாட்டை கேட்கும்போது மீண்டும் நான் அதுக்குள்ளே போகிறேன். நானே என்னை சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் என்ன ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தது நான் நினைவு கூறுகிறேன். நான் ரொம்ப கேட்ட பாட்டில் அந்த பாடுகள் படிகளாய் மாறுதே அவங்க பாஸ்டர் அவங்க பண்ணாங்க. என்னுடைய வேதாகம கல்லூரி ஆசிரியராக அவங்க இருக்கிறாங்க. எனக்கு இன்றைய நாட்களில் நான் இப்போ ஊழியம் நான் படித்து கர்த்தர் எனக்கு கிருபையாய் எனக்கு அந்த ஊழியத்தின் வாசல்கள் எனக்கு திறந்து தந்தார். வேதாகம கல்லூரியை படித்து அப்படியே கர்த்தர் என்னை இப்போது பயன்படுத்தி வருகிறார். நான் பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு என்கவுண்டர் தேவை இல்லையா? எனக்கு வியாதி சுகமாக ஒரு என்கவுண்டர் எனக்கு இருந்துச்சு. பயன்படுகிறதற்கு ஒரு என்கவுண்டர் தேவை. ஏன்னா வேதத்தில் உள்ள அதிசயங்கள், வேதத்தில் உள்ள பொக்கிஷங்கள், ஸ்பிரிச்சுவல் அந்த ஆவிக்குரிய அந்த காரியங்களை அறிவதற்குரிய அறிவு ஒன்றும் என்கிட்ட கிடையாது. என்னதான் நான் பெந்தைகோஸ்தே ஃபேமிலியில் நான் பிறந்தாலும் வளர்ந்தேன், அதற்குரிய அறிவுகள் ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த பாடுகள் படிகளாய் மாறுதே அந்த ஆசிரியர் அவங்க தான் சார், அவங்க கத்தருக்காக பயன்படுகிற நல்ல ஒரு பாத்திரம். அவங்க ஒரு கூட்டத்தில் தான் கத்தரிடத்துலேருந்து எனக்கு பைபிள் காலேஜில் முதல் என்கவுண்டர் நடந்துச்சு. அந்த என்கவுண்டர் என்னுடைய கழுத்து பகுதியில் நடந்துச்சு. அதிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கை மாறுதலாய் அமைஞ்சிச்சு. இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியை என்னை கத்தர் நிறுத்தி இருக்கிறார். இந்த சாட்சியை நான் ஏன் பகிர்ந்து கொள்கிறேன்னா, ஒருவேளை இதே போல் அனுபவத்தோடு கூட இன்றைக்கும் அநேகம் பேர் இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம், இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இப்போ ரேஷன் அரி ஃப்ரீ தானே, அது கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லையான்று. அப்போது எங்கள் ரேஷன் கார்டு அடகில் இருக்கும், மேக்ஸிமம் ஃபுல்லாகவே அடகில் இருக்கும். நாங்கள் போய் சைன் பண்ணுவோம், அவங்க வாங்கிட்டு போவாங்க. அப்படி தான். அப்போது அந்த வேதனையின் மத்தியில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களை தேற்றும். இந்த சாட்சி உங்களை கண்டிப்பாக நீங்கள் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களை உருவாக்கும். என்னை நிறுத்தினது போல் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். நம்ம ஏன சாட்சி. அதனால் ஆண்டவருக்கு அன்னைக்கு நான் பிரதிஷ்டை பண்ணி அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஜீவன் உள்ளது வரை என் தேவனுக்காக நான் ஊழியம் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் சரிதான், எனக்கு சுகம் மனுஷன் தரவே இல்லை, எனக்கு என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் தந்தார். எங்கள் ஏசப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அவர் படிதான் நடப்பேன். என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி தான் நான் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். எனக்கு ஒத்தாசையாக இருந்த அநேக தேவ பிள்ளைகள் எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு தான் எங்கள் சார் பாடுகள் படிகளாய் மாறுதே என்கிற அந்த பாட்டை வெளியிட்டாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரி அப்படின்னா, சில நேரம் வருகிறீர், மனிதன் மூலமாக வருகிறீர், முகமோ மனிதன் ஆனால் உள்ளத்தில் நீ. அந்த வரியை நான் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படுவேன். இந்த வரிகளை நான் கேட்கும்போது புதிய அனுபவத்திற்குள்ளே நான் தள்ளப்படுவேன். ஏன்னா வெறுத்து போனவங்க அநேகம் பேர் இருந்தாங்க. ஆனால் சில நேரம் சிலரை கொண்டு ஆண்டவருடைய இடத்துல வந்து ஆறுதலாய் தேற்றி அரவணைத்தார். ஆனால் அது அவங்க கிடையாது, அவர்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தார். அப்படிதான் அந்த ரொம்ப ப்ரெசன்ஸ்ஃபுல்லான சாங். நீங்களும் கேட்டு பாருங்கள். இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்குன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு வர வேண்டிய இடத்துல கொண்டு வருவார். அது வேதனையாக இருக்கட்டும், பாடாக இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த உபத்திரப்பட்டது நல்லது, உங்களோட பிரமாணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. நான் உபத்திரப்பட்டது அதனால தானே, உங்களுடைய பிரமாணங்களை இதுவரை நான் அறியலை.
எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு பாட தெரியாது, உங்களுடைய வசனம் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, உங்களுடைய வசனத்தின் வெளிப்பாடு இல்லை. ஆனால் இந்த உபத்திரவம் அவரை புடமிட்டது போல தான் இந்த உபத்திரவம் அன்னைக்கு கசப்பாக இருந்து ஆனால் இன்னைக்கு ரொம்ப மதுரமாக இருக்குது. கர்த்தர் என்னை இந்த அளவில் நிறுத்தி இருக்கிறார், அவருடைய அன்பில் நிறுத்தி இருக்கிறார். நிச்சயமாக உங்களை நிறுத்துவார். ஒரு மெய்யான சாட்சி. உங்களை இந்த சாட்சி பலப்படுத்தட்டும். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை மேன்மேலும் வளர்ந்து பெருக செய்வாராக என்று கூறி என்னுடைய சாட்சிகளை முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரம் வருகிறீர், மனிதன் மூலமாக வருகிறீர். முகமோ மனிதன், ஆனால் உள்ளத்தில் நீ. சில நேரம் வருகிறீர், என் அருகிலே அமருகிறீர். முகமோ மனிதன், ஆனால் உள்ளத்தில் நீ. கடந்து செல்லும் வேளையில் பரிசாய் நீர் தருகிறீர். உலகம் தரா சமாதானம் தருகிறீர். கடந்து செல்லும் வேளையில் பரிசாய் நீர் தருகிறீர். உலகம் தரா சமாதானம் தருகிறீர். பாடுகள் படிகளை மாறுதே, என் பாடுகள் பரிசாய் மாறுதே. ஓ பாடுகள் பாதையாகுதே, என் பாடுகள் பரிசுத்தம் செய்யுதே. ஓ பாடுகள் பலனாய் மாறுதே, என் பாடுகள் பாடலாகுதே. ஓ பாடுகள் பரலோக வாசலே, என் பாடுகள் பரலோகம் சேர்க்குதே.